என்னையவே தான் பார்த்துட்டு இருப்பானா இருக்கும். நான் நினைச்ச மாதிரியே தான். ஏய், எதுக்குடி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? ஐயடா, நான் ஒன்னும் உன்னை பார்த்தலாம் முறைக்கல. என்கிட்ட தேவையில்லாத சண்டைக்கு வராத நீ. இவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பாக்குற மாதிரி எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறேன்னு கேக்குறான். ஸ்டூபிட். ஏய், தேவையெல்லாம் பேசாதடி. நீ என்ன வாடி பொடின்னு சொல்றதை நிறுத்துடா. நீ என்ன வாடா போடான்னு சொல்றதை நிறுத்துடி, அப்புறம் நான் நிறுத்துறேன். ஏப்பா, இந்த அண்ணா எரும மாடு துரோகி வரட்டும். எவ்வளவு நேரம் இவளுக்கு வர்றதுக்கு? உன் ஃப்ரெண்ட் அனினா வராம நீ போய் பாரு, இருக்குது உனக்கு. ஓஹோ, இப்போ நான் ஒன்னும் உனக்கு பயந்துட்டு நிக்கிறேன்னு நினைக்காத. என் ஃப்ரெண்டு வருவான்னு நான் பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஓ, இவருக்கு வந்துட்டு நான் பயந்துட்டு நின்றுட்டு இருக்கேன்ல, இவரு தான் நினைச்சிட்டு இருக்காரு. அது சரி. திமிரு பிடிச்சவ. யாருடா யாரடா திமிரு பிடிச்சவ? நீ தான்டா திமிரு பிடிச்சவன். யாரு? நானா? நீ தாண்டி திமிரு பிடிச்சவ. ஏய் சீப்ப, உங்ககிட்ட எல்லாம் பேசணும் எனக்கு அவசியம் இல்ல. ஐயடா, நான் ஒன்னும் கெஞ்சிட்டு வரல உன்கிட்ட நீ பேசணும்னு சொல்லிட்டு. அப்படிதான், அப்படியே நின்னு சைலண்டா. இவனுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப அதிகம். இவளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இவ வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐயோயோ, அங்க பாரு அவங்க 2 பேரு. ஐயோ, நான் இப்ப நவமித்ராவை எப்படி சமாளிப்பேன்? வா வா பாத்துக்கலாம். வந்துட்டா துரோகி. மச்சான் வாடா, பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டேன்டா மச்சான், போலாமா? போடா, நான் வெயிட் பண்றேன். இன்னும் பேசணும்னா பேசிட்டு வா. வேண்டாம் வருண், நான் போறேன். இல்ல மச்சான், போயிடலாம். ஓகேடா. வா போலாம். மாமா கிளம்புறேன் சக்கரக்குட்டி. பாரு அங்க எப்படி வழிஞ்சுக்கிட்டு இருக்கானு. ஐயோ, இப்ப நான் இவளை எப்படி சமாதானப்படுத்துவேன் தெரியலையே. நவமித்ரா. அஜிஜோ கோச்சுக்கிட்டு திரும்பிக்கிட்டாலே. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னோம்னா அவ்வளவுதான். கிட்ட போய் சமாதானப்படுத்துறதா சரிப்பட்டு வரும். நவமித்ரா, நான் பேசவே மாட்டேனே இவகிட்ட. ஐயோ, திரும்ப கூட மாட்டிக்கிறாளே. ஓய் துரோகி, என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத இனி. அப்ப அவ்வளோதானா? ஆமா, இனி நீ யாரோ நான் யாரோ உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்கிட்ட நீ இனி பேச்ச வச்ச கூடாது. துரோகம் 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 துரோகம். இத நான் சொல்ல வேண்டியது நீ சொல்லிட்டியா? யார் சொன்னா என்னடி? டைமிங்க்கு சொன்ன போதாதா? எனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தியாடி நீ? மினுக்காத நீ. சரி சரி, வா வா கிளாஸ் போலாம். நவமித்ரா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்லடி, மன்னிக்கவே மாட்டியா நீ? துரோகி துரோகி, நான் பேசவே மாட்டேனே இவகிட்ட. ஏ ப்ளீஸ் டி, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சுக்கோடி. என்ன பாரு. ஓய் என்ன, இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? ரொம்ப இழுக்காத. கோவமா தான் இருக்கேன்னு நல்லா பார்க்கும் போதே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இழுத்துட்டே கேட்குற? ஏ சாரி டி. என்ன இப்படி தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? துரோகி, அப்போ நீ என்ன மன்னிக்க மாட்டல? என்கிட்ட பேசவே பேசாத நீ. ஏய், என்ன இப்படி அவங்கிட்ட விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். அந்த நான் என்னமோ அவனுக்காக நான் பயந்துட்டு நிற்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் இவ்வளோ நேரம். சி சரி சரிடி, விடு விடு, டென்ஷன் ஆகாதடி. என்ன டென்ஷன் ஆகாதடி? நீ இருந்திருக்கணும் அந்த இடத்துல. எனக்காக நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்க மாட்டேன். நீ எப்பயோ வந்திருப்ப. ஏய், அப்போ லாஸ்ட் வரையும் நீ இப்படி தான் என் மேலே கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருப்பியாடி? ஆமாம். ஏய், எனக்கு யாருடி இருக்கா? நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது உன்கிட்ட மட்டும்தான். நீயும் இப்போ பேசலன்னா என் நிலமை யோசிச்சு பாரு. நான் பைத்தியம் தான் பிடிச்ச மாதிரி இருக்கணும். சரி சரி, மினுக்காத, போதும், நான் பேசுகிறேன். தேங்க்யூ டி செல்லம். இழுக்காத எருமை. ஓகே டி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் 2 பேர் பேசி முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என் முகம் பார்க்க. அவர்கிட்ட இருந்து வழிஞ்சிக்கிட்டு வேற இருந்த நீ. என்னது என்னது என்னது? ஏய் கள்ளி, நடிக்காதடி. என்ன நடிக்காதடி? கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதே. ஐயோ, கேட்டாலே. அந்த பக்கம் திரும்பி என்ன சிரிச்சிட்டு வந்தீங்க போயிட்டு மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன உனக்கு இப்போ? வெக்கம் வருது வெக்கம் வருது. என்னமோ நடந்திருக்கப்போ. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, நீ மூடிட்டு. ஏய் கள்ளி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லுடி.
ஏய் கள்ளி, சொல்லு 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 சொல்லு, இப்போ நீ சொல்லியே ஆகுற. நீ நினைச்ச அளவுக்குலாம் ஒன்றும் போகல. நான் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆ, அடி பாவி, எனக்கு தெரியும்டி நீ உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. வெக்கத்தை பாரு கள்ளிக்கு. ஐயோ துரோகி, உனக்கு வெக்கலாம் பட தெரியுமாடி கள்ளி? சரி ஓட்டாத, போதும். சரி சரி பரவாயில்ல, நல்லா இருந்தா போதும். இப்போ மேம் வருவாங்களேன்னு உன்னை சும்மா விடுறேன். இல்லாட்டி உன்னை இன்னும் கலாய்ச்சிருப்பேன் கள்ளி. போடி. அப்பா ஏன் இவ்வளோ கோவமா நின்றுக்கிட்டு இருக்காங்க? அப்பா, இந்த பொண்ணு என்ன லூசா? சாரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. பைத்தியக்காரி, இங்க வந்ததுக்கப்புறம் சொல்லணும் அப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. இப்ப பாரு அவங்க எப்படி டென்ஷன் ஆவாங்கன்னு. நல்லா மாட்டிக்கிட்டா. வாமா கவி. வாமா கவியா? டெலிவரிலாம் நல்லபடியா முடிஞ்சிச்சாமா? முடிஞ்சிச்சுப்பா. நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? வேற என்ன, மறுபடியும் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் பிரச்சனை தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, என்ன நடக்குதுங்க? இவங்க அப்பான்னு சொல்லி பேசுறதும் அவங்களும் பெத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியும் ஒண்ணுமே புரியலையே. பின்ன என்ன பண்ண சொல்ற? எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு வர்றதுங்க எல்லாம் இப்படிதான் வாய்க்குங்க போல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கப்பா. நான் அன்னைக்கே சொன்னேன், இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் தீரும் போதே முன்னாடியே சொல்லணும், அப்போதான் சரிப்பட்டு வரும் எனக்கு ஆர்டர் பண்ணி கரெக்டாக ரெடியாகி இங்கே வர்றதுக்கு. இவங்க எல்லாம் தீர்றதுக்கு அப்புறமா சொல்றாங்க. இது என்னது இது? மீனாவாப்பா? பின்ன வேற யாரு? அங்க பாரு, சைலண்டா நின்றுட்டு இருக்கிறத. அஜிஜோ, இவர் என்ன பிளேட்டை என் பக்கம் திருப்பிட்டாரு? சரி விடுங்கப்பா, கோபப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். என்னம்மா சரி பண்றது? ஒரு வாட்டி 2 வாட்டியா? இது 4வது வாட்டி. நீ வரதுக்கு முன்னாடியே இது போல 2 வாட்டி நடந்திருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நடந்துச்சு, இப்ப மறுபடியும் நடக்குது. எல்லாம் இவங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இவங்க மட்டும் இல்ல, எனக்கு டெலிவரி பண்றவங்களும் இப்ப சரியில்லை. சரிப்பா புரியுதுப்பா, கோவப்படாதீங்க, சரி பண்ணலாம். என்னத்தம்மா சரி பண்றது? போ, நம்பிக்கையெல்லாம் போயிட்டே இருக்குது எனக்கு. என்ன ஆயிருக்கும்? இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னா என்னது? நான் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறேன். சரிப்பா, பண்ணி பாருங்க. ஏங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போறாங்க. என்ன தீர்ந்துருக்கு? அது வேற ஒன்றும் இல்லைங்க. இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்றது வெளிநாட்டுல இருந்து வர்றது. அது எல்லாமே நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சீக்கிரமாக தீர்ந்துட்டே இருக்கு ரீசெண்டாக. அது சீக்கிரமாக தீர்றதுனால நம்மளால கரெக்டாக அது கணிச்சு எடுக்க முடியல. ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கணும்ல, அது முன்னாடியே கொஞ்சம் வாங்கி வைக்கணும். அப்பா வந்து அதுக்கு தான் திட்டிட்டு போயிட்டு இருக்காங்களே. ஓ அப்படியா? ஆமாங்க. இப்போ இதை சரி பண்ண முடியாதா அப்படின்னா? அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எல்லா கடையிலையும் கிடைக்காது, நம்மளோட கடையில் கிடைக்குது அப்படின்னு அவங்க நம்பி வராங்க. ஆனால் அவங்க நம்பி வரும்போது ஒன்று கிடைக்கல அப்படின்ன போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகும்ல. அந்த டைமில் நம்மளை போட்டு அவங்க திட்டிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்கும், அதனால அப்பா இப்படி கோவமாக பேசிட்டு போகிறாங்க. ஓ சரி சரி. இதை சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம கஸ்டமர் வந்துட்டு முக்கியம் இல்லையா, கொஞ்சம் பார்த்து பேசி தான் அவங்கள அனுப்பிவிடணும். ஆனால் டெலிவரி பண்ணுறதும் அங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இனி நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக எக்ஸ்ட்ரா தீருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். இல்லைங்க, ஒரு சிலதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் ஒரு சிலதெல்லாம் கெட்டு போயிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக ஆர்டர் பண்ணி நம்மளால் வர வைக்கவே முடியும். அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனையே. ஓ சரி அதை விடுங்க, பரவாயில்ல. நீங்கள் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டு இருக்கும் போதே அந்த வேலை முடிக்கணும்னா போய் முடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போதைக்கு எதுவும் டெலிவரி இல்லை. சரி ஓகே, போயிட்டு வரேங்க. அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருந்தார், அதனால தான் நான் வந்துட்டு எதுவும் பேசல, அமைதியாகவே இருந்தேன். அதான் அப்பாவுக்கே புரிஞ்சிருக்கும், நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. டெலிவரி இருந்தால் கால் பண்ணுறோம். சரிங்க, கிளம்புறேன். இப்ப இவங்க கிட்ட நான் போய் எப்படி பேசுறது? என்ன ஏதுனாலும் நம்ம பேசி சரி பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நல்லா மாட்டிக்கிட்டோம். இவ்வளோ நாள் அவங்க பொண்ணுக்கிட்டேவா அவங்க அப்பாவை பற்றி தப்பாக சொன்னேன்.
மேடம், ஆ சொல்லுங்க. என் மேலே ஏதாவது கோவம்? இல்ல. என்ன சொல்றீங்க மேடம்? நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். எனக்கு ஒரு கோவமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம்லாம் கூப்பிட வேணாம், கவினே எப்பயும் போல கூப்பிட்டா போதும். சரிங்க கவி. நீங்க ரொம்ப நல்லவங்க கவி. ஆஹா, அப்படியா? ஆமா. நான் எவ்வளோலாம் தப்பு தப்பாக சொல்லியிருக்கேன். மன்னிச்சுக்கோங்க, இனி அப்படி சொல்ல மாட்டேன். இல்ல பரவாயில்ல. மற்ற யாருக்கிட்டேயும் சொல்லாம என்கிட்ட சொன்னீங்க. வேற யார்ட்டையும் இது போல ஒன்றும் சொல்லலைல்ல. ஆ யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னனே. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன உடனே மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் எதுவும் நினச்சிக்கல, நீங்கள் விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் கவி. சரி, இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் தீர்றதுக்கு முன்னாடியே சொல்லலாம்ல. ஏன் இந்த வாட்டியும் இப்படி மிஸ்டேக் பண்ணீங்க? இல்லை கவி, நானும் இன்னைக்கு தீராதுன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி 7 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அந்த 7 ஐட்டம்ஸ்லேயும் எல்லாமே ஒரே நாளில் 2 நாளையில் தீர்ந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? 1 வீக் ஆகும் வந்து சேர்றதுக்கு. நானும் கரெக்டாக முன்னாடியே சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் 1 நாள் 2 நாள்லேயே தீர்ந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்க. சரி பண்ணிக்கலாம். ஓகே கவி. அதனால தாம்மா அப்பா இவ்வளோ கோவமாகவே இருக்காங்க. ஏங்க, இதுக்காகலாம் இப்படி கோவமாக இருக்காதீங்க. இதை தீர்க்கறதுக்கு வேற வழியே இல்லை. நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து திட்டு வாங்கி தான் ஆகணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? கஸ்டமர் கிட்ட இருந்து திட்டு வாங்குறது தான் நம்மளோட வேலையா? நம்ம வேலை என்னமோ அதை கரெக்டா பண்ணணும்ல. நான் சொல்ல வர்றது இன்னுமே உங்க யாருக்குமே புரியல, அதுதான் உண்மை. சரிங்க, சரியாகும், அதை விடுங்க. என்னத்த விடுறது? இதெல்லாம் விடுற நிலைமையிலயா இருக்குது இதெல்லாம்? ஏங்க கோவப்படாதீங்க, பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க, விடுங்க, சரியாகும். என்னமோ போமா. நீ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. அம்மா செம்மையா பசிக்குதுமா, சீக்கிரம். சரிடா, இரு வைக்கிறேன். அம்மா எனக்கு கொஞ்சம் போதுமே. இல்லை எப்பயும் போல தான் வைப்பேன், வேற வழியில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு ஃபர்ஸ்ட் வைங்க. அப்பா கூட பாட்டி என் சப்போர்ட்டுக்கு தான் நிற்பாங்க, தெரியுமா? நிஜமாவே பாட்டி வேற லெவல்லம்மா. ஆமாண்டா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் என் கூடயே இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். இதுக்கு மேல போனா அம்மா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வேற ஏதாவது பேசி மாத்த வேண்டியதுதான். அம்மா சொல்லு அதி. பசிக்கிற மாதிரி இருக்கு, கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும்? இருக்குடா, சோறு இருக்கு, அப்பளம் கார குழம்பு இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? தாய்க்குளமே சீக்கிரம் கொண்டு வாங்க, பசி தாங்க முடியல. ஏன் நவமித்ரா, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. டேய் அண்ணா, எதுவும் மிரட்டுற வேலை வச்சுக்காத, பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும், சொல்லிட்டேன். ஓய் நான் இல்ல, சேஃப்டி முக்கியம்ல, அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்போ சரி. என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, அண்ணன் தங்கச்சியை இப்ப ஆரம்பிக்காதீங்க, நான் போயிட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு வரேன். அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்கம்மா. நவமித்ரா, வாமா, அம்மா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அதோ வரேம்மா. சரி வாங்க, எல்லாம் சாப்பிடுங்க.